வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனங்கிழங்குல நான் வந்து லட்டு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் இந்த பனங்கிழங்கை தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை தோலை எடுத்துடலாம். கிழங்கை நம்ம உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ கழுவிட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ கிழங்கு வேக வச்சாச்சு. கிழங்கு வெந்த பிறகு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பனங்கிழங்கு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ பனங்கிழங்கு எப்படி நம்ம பீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதை ரெண்டாக இது பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிறத வெளியே எடுத்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த நரம்பெல்லாம் இல்லாத அளவுக்கு மென்ஷன் அப்படி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கிழங்கையும் நம்ம பீஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒடிச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த நரம்புலாம் இல்லாமல் ஒடிச்சு எடுத்துடணும். இப்போ நம்ம இதை மிக்சிக்கு சேர்த்துடலாம். பாருங்கள், இது கூட நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வெள்ளை சீனி எதுனாலும் நீங்கள் சேர்த்துடுங்க. இப்போ நம்ம இதை மைய அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், நெய் விட்டு நெய் முந்திரி பருப்புலாம் போட்டு கிண்டி லட்டு பிடிக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்து அதில் பாருங்கள், நான் பாதாம் பருப்பு, உளுந்த திராட்சை இதெல்லாம் சேர்த்து செவக்க வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், இந்த பனங்கிழங்கை உள்ளே போடணும். நெய் சேர்த்துட்டு நெய் உருகினோடனே நம்ம பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம உலர்ந்த திராட்சையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த சமயத்தில் நம்ம இந்த பனங்கிழங்கு இதை நம்ம போட்டு நல்லா கிண்டி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே இப்போ ஆறினோடனே நம்ம இதை உருட்டி எடுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணிடலாம், லட்டு உருட்டலாம். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், எல்லாம் சாஃப்டாக இருக்குது. பிடிச்சி உருட்டி இந்த தட்டில் வச்சிடலாம்.
பாருங்கள் பனங்கிழங்கு லட்டு ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.